வை ஷுட் இப்படி என்னோட சிச்சுவேஷன் இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு பர்சனல் டைமா? அது எனக்கு புரியல. எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பேசுறா, என்னோட யாரு வேணா பேசுவாங்க. பிகாஸ் தே ஹவ் ஆல் த ரைட்ஸ் டு டாக் அண்ட் யூ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 4 o'clockங்க, 4 o'clock மார்னிங் சென்னையில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அக்காமடேஷன் எனக்கு கொடுக்கல. 4 o'clock முடிஞ்சு நீ பிரியா வீட்டில் தங்கிக்கோ, நீ சுனிதா வீட்டில் தங்கிக்கோ சொல்லிட்டு இருந்தாங்க. கேவலமா எப்படி என்னால் வந்து பொறுமையாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இதே மாதிரி இன்ஜஸ்டிஸான விஷயங்கள் என்கிட்ட வந்துருக்கு. இப்போ த்ரெட்டனிங்காக மெசேஜ் வந்துட்டு இருக்கு, மெசேஜ் கால்ஸும் வந்துட்டு இருக்கு. நான் வந்து சத்தியமா நான் சொல்றேன், இதுக்கு வந்து எனக்கு இப்போ ஒரு முடிவு, விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் குளோபல் வில்லேஜஸ், இதுக்கு நீங்க ஒரு முடிவு சொல்லலைன்னா டெஃபினெட்லி நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணும்னா போவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட சீரீஸ் ட்ரெண்டிங்கா இருந்தா நீங்க இப்படிதான் ஆர்டிஸ்ட் வந்து நீங்க டீல் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. Do you see இப்படி நான் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வரேன். You can ask to the production houses which I've worked in. I did not react like this for any production. இது என்னோட எக்ஸ்ட்ரீம். I'm ready to leave the industry. If there is any case against me or something like that, I'm ready to leave the industry. இதுக்கப்புறம் என்ன ஃபீல் அவுட் பண்ணிடுவாங்க. ஐயோ இது மாதிரி தப்பு பண்றவங்க வந்து பயப்படுவாங்க. ஓகே, இந்த பொண்ணு எடுத்தா வந்து இந்த பொண்ணு பேசிடுவான்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி இந்த மாதிரி டீம் வந்து பயப்படுவாங்க. ஆனா I am telling you guys again and again, not every film people are like this. இண்டஸ்ட்ரியில எல்லாருமே இப்படி கிடையாது. There are truly people who love this craft and these people don't do that. They are just money minded. And Nakshatra Murthy, for your kind information, நீ கல்யாணம் வேணா உனக்கு வந்து ஃபேன் பேஸுக்காகவும் உன்னோட லைம் லைட்டுக்கு வரக்காகவும் இல்லைன்னா நீ வந்து எது மணி மைண்டடா நீ பண்ணியிருப்ப. ஆனா எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ஓகேவா? நான் வந்து ஒரு அம்பிஷியஸான ஒரு பொண்ணு. எனக்கு வந்து இந்த வேலை இல்லைன்னா நான் வேற வேலைக்கு போவேன். I will go for UPSC coaching and everything. I am not like you. I won't sit in the house and I don't know. எனக்கு கெட்ட கோவம் வருது. I won't speak to a woman like this unless and until oppositeல இருந்து எப்படி ரியாக்ஷன் வருது பொறுத்து தான் என்னோட ரியாக்ஷன் இருக்கும். I'm talking this out of my என்ன சொல்றது, எனக்கு புரியலங்க. நான் எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியல. I'm literally shivering. I didn't have sleep, proper sleep for the past 2-3 weeks. நான் சாப்பிடல, நான் படுக்கல. இப்படி ஒரு ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. ஏதாச்சும் பண்றாங்களா பாரு. ஒரு கால் வரலங்க, ஒரு கால் இவங்க சைட்ல இருந்து. அந்த லாஸ்ட்